ஹை டிஜி ஸ்கொயர் எஸ்டர்டே ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் 1:3 ரிஸ்க் ரிவார்டில் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடணும் வித்தின் 1 ஹவருக்குள்ள. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9,000 ரிஸ்க் எடுத்து ஒரு 27,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்தேன், எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். வந்து நீங்கள் என்னன்னு கேட்கலாம், 27,000 தானே, அதை நீ எடுத்துட்டு ரொம்ப பெருமையாக பேசுறேன் கேட்டால் அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி இந்த ட்ரேட் செட்டப் எப்படி எடுத்தோம், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணோம். ஏன்னா 1% ரிஸ்க் எடுத்து 3% ப்ராஃபிட் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், 1:10 தான் இருப்பேன், 1:15 தான் இருப்பேன், ஒரு பெரிய ட்ரேட் எடுக்கணும், பெரிய இது எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேட் லாஸ் பண்ணுறதை விட ஒரு குவாலிட்டியான ட்ரேட் செட்டப் கிடைச்சி அதில் குவாலிட்டியான ட்ரேட் ரிஸ்க் ரிவார்டில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி இப்போ நான் ட்ரேட் எடுத்துட்டு 1:6 ரிவார்டு கிட்ட போயிடுச்சு. நீங்கள் 1:6 ரிவார்டே இருக்கலாமே கேட்டால் எனக்கு இந்த ட்ரேட்ல இவ்வளோ வந்தால் போடுங்கிற ப்ராபபிலிட்டி எனக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ எனக்கு அது போடும். அதை தவிர்த்து எனக்கு வேற ஒன்றும் வேணாங்கிறத நினைப்பேன். ஏன்னா எனக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஏன் அந்த 1:3 ரிவார்டை புக் பண்ண அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இங்கே வந்து ஏமாறுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ரேட் எடுத்தேன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு காமிச்சேனான்னு கேட்டால் இன்னும் இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நேற்று நைட்டு 10 மணிக்கு நான் எடுத்த ட்ரேடு கிட்டத்தட்ட $300 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இந்தியன் மதிப்புக்கு ஒரு 27,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து ரியாலிட்டி. என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது ரியல் ட்ரேடா இல்லை இந்த ட்ரேடான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க டைம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா டேட்டு. என்ன டேட்ல நான் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நைட்டு 9 மணிக்கு நான் ட்ரேட் எடுத்தேன், அந்த டேட்ல எடுத்தேன். ஸோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரியல் ப்ரூஃபாக நான் காமிக்கிறேங்க. ஆனால் நிறைய பேர் இங்க வந்து சும்மா நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் அந்த ட்ரேட் எடுத்தேன் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் நான் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரேடு எதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுத்தேன், ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் பண்ணலாம் இல்லையான்னு காமிக்கல. ஏன்னா அஸ் யூஷுவல் என்னுடைய ரீசெண்ட் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஷனா தான் எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க போய் பாருங்க. அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், இவ்வளவுதான் ப்ராஃபிட் டார்கெட்னு சொல்லிட்டேன். ஸோ ரிஸ்க் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் $100 தான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் மை கேபிட்டலை பேஸ் பண்ணி. நம்ம மக்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் $2,000 வந்து ப்ராஃபிட் பண்ணணும், $3,000 ப்ராஃபிட் பண்ணணும். ஒருத்தவங்க சொல்றாங்க $2,000 ப்ராஃபிட் பண்ண 3,000. சி நம்பர்ஸ் கிளியரா பாத்துக்கங்க. இது நம்பர்ஸ் தானே தவிர நான் எப்படியெல்லாம் நான் ஒன்றும் ஸ்டாப் லாஸே போடாம டார்கெட்டே போடாம நான் வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஏதோ வர ப்ராஃபிட்டை உங்ககிட்ட காமிச்சிட்டு நான் இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் இருந்தேன், இவ்வளோதான் ரிஸ்க் ரிவார்டு எடுத்தேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க முடியும்? கண்டிப்பா முடியும். ஏன்னா நான் ரீசெண்ட் டேஸ்ல நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல என்னோட வீக்லி ஸ்டேட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஏன் ப்ரோ போன வாரமா நீங்க போடலன்னு கேட்கலாம். சி ஃபர்ஸ்ட் ரம்ஜான் சுச்சுவேஷன்ஸ், ஸோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் கமிட்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. அதனால நான் எடுக்கல. நேற்று நைட்டு பிளான் போட்டு வச்சுட்டு ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போது வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த பிளான் பார்க்கும்போது கரெக்டாக நான் எந்த திங்க் பண்ணியிருந்தோனோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துச்சு. உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரேட் எடுத்தோம், ஒரு ப்ராஃபிட் ஆயிட்டாச்சு. ஆனா நிறைய பேர் வெறும் நம்பர்ஸை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து அவங்க தான் பெஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு அப்படி கிடையாது. ஒருத்தவங்களோட ப்ரொஃபைலை நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா உங்க முன்னாடி ஒரு லைட் எடுக்கான செட்டப் கொடுக்க முடியுதான்னு கேளுங்க. வீக்லி அனாலிசிஸ் கேளுங்க. இந்த வீக் மார்க்கெட் மொமெண்டம் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்க. மொமெண்டம் நடக்குதான்னு கேளுங்க. ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் மேஜர் அனாலிசிஸ் பண்ண தெரியாதா, ஸ்விங் அனாலிசிஸ் பண்ண தெரியாதா? எனக்கு தெரியல. ஸோ அப்போ நம்ம கேட்கறத பொறுத்துதான் இங்க வந்து அமையும். நான் பாருங்க திட்ட ரெகுலரா இந்த 3 வருஷமா கோல்டு அப்டேட் கொடுக்குறேன். என்னோட கோல்டு அப்டேட்டுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் தனியா இருக்கு. அப்புறம் நிப்டி 50 பேங்க் நிப்டியோட அனாலிசிஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்குன்னு ஒரு தனி பேஸ் இருக்கு. எப்ப பண்ணீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கோல்டு பேங்க் நிப்டி நீ ஏன் கேட்குறீங்க? ஏன்னா அந்த ஒரு அனாலிசிஸோட பர்ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால என்ன தேடி வரீங்க. அப்ப நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் கொடுக்க முடியுது, நான் கான்ஃபிடென்ட்டா ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு தெரியாம நான் பேசக்கூடாது. அப்போ நிறைய பேர் இந்த நம்பர்ஸை நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விழிச்சுக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க 1 லட்சம் ப்ராஃபிட் பண்றாங்க, 2 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா அவங்க பெரிய ட்ரேடர் நினைக்கிறீங்க. எஸ் அவங்க பெரிய ட்ரேடர் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த ஒரு ட்ரேடர் ஆச்சு நான் இவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்கேன், இதை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு நான் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? இல்ல. இப்ப நான் கேட்கலாம், ப்ரோ எல்லாருமே 2 லட்சம் காமிக்கிறாங்க, 3 லட்சம் காமிக்கிறாங்க, நீங்களும் ஒரு பெரிய ட்ரேடர் தானே, நீங்களும் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க.
அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை மறந்து ஒரு மணியை தூண்டுற அளவுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா இந்த 28,000 ரூபாய்க்கு பெரிய சீன் போடுவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றவங்க இருப்பீங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், எனக்கு பேராசை தூண்டணுங்க எண்ணமே கிடையாது. நான் ஓப்பனா சொல்ல போனா நான் இவ்வளவுதான் கேபிட்டல் வச்சு நான் பண்றேன், இல்ல இவ்வளவுதான் நான் ரிஸ்க் எடுக்க போறேன், இவ்வளவுதான் ரிவார்டு அப்படிங்கிறத நான் ஓப்பனா சொல்லி தான் இருக்கேன். தவிர நான் 1,00,00,000 வச்சு காமிக்கலாம், ஆனா நான் என்ன பண்றேன் என் மனசுக்கு நான் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்றேனோ அந்த ரியாலிட்டி தான் பேசுவேனே தவிர அதை தாண்டி நான் வேற எதுவுமே பேச மாட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரேடர் இவ்வளவு காமிக்காங்கன்னா நீங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க, உங்க கேபிட்டல் என்ன, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி கேளுங்க, மணி மேனேஜ்மெண்ட் பத்தி கேளுங்க. அவங்க 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்கன்னா உடனே நானும் 10 லட்சம் ப்ராஃபிட் பண்ண போன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கேபிட்டல் வச்சுட்டு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். மக்கள் உங்களை நிறைய பேர் மேனிபுலேட் பண்றாங்க, உடனே என்னையும் மேனிபுலேட் பண்ணுவாங்க. உண்மையை சொல்ல போனா அதுதான் உண்மை. மேனிபுலேஷன் இங்க நல்லா நடக்குது. ஏன்னா கையில ஒரு கோல்டு வாட்ச், கழுத்துல ஒரு கோல்டு செயினை போட்டா உடனே பின்னாடி ஓடிடுவீங்க. அதுதானே நம்ம மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவெல்லாம் நல்லா பணக்காரனா இருக்கான்னு ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிச்சாங்க ஒரு இதுக்கு வரீங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போறீங்கிறது எனக்கு ப்ராமிஸா தெரியல. ஸோ மைண்ட் செட்டை கொஞ்சம் மாட்டுங்க. இவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் கெட்டவங்கன்னு பார்க்காதீங்க. ஒரு ட்ரேடர், ஒரு மென்டர் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்றாங்கன்னு பார்க்கறத விட அவங்களால எத்தனை ஸ்டூடெண்ட் சக்சஸ் ஆயிருக்காங்கிறத பாருங்க. அது சொன்னா நீனே இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு பேசுறீங்க, ஹேட்டர்ஸ் இருந்து இதான் பையன், அதுக்கு இல்லை. பட் என்ன ட்ரஸ்ட் பண்ற என்னோட பீப்புளுக்கு இதை படி நான் அவேர்னஸ் கொடுக்குறேன். ஓகே, வாங்க என்னோட ஸ்கின்குள்ள போகலாம். நான் எப்படி இந்த ட்ரேட் எடுத்தேன், எதனால இந்த ட்ரேட் எடுத்தேங்க பார்ப்போம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல டிராப் மொமெண்டம்ல இருந்துச்சுங்க. ஒரு நல்ல டிராப் மொமெண்டம் இருந்தோடனே மார்க்கெட்டு எனக்கு தெளிவா தெரியுது, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கீழ் நோக்கி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா இம்பல்ஸுங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கரெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் நடக்கும். மார்க்கெட் கரெக்ஷனே இல்லாம டிராப் ஆயிருக்கு. அதுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்கும்போதுனா இந்த இடத்துல எனக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் நடக்கிறது கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் திங், ட்ரெண்ட் ஷிஃப்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா மார்க்கெட்டை பார்க்கல. ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கிளியர் ஆகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. போயிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலை வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. உடனே நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன், ஓகே ஸோ நான் பார்த்தப்போ மார்க்கெட் எங்கே நின்றுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நின்றுச்சு இருந்துச்சு. உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன், மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணேன். அதை அடிப்படையாக வச்சு இந்த இடத்துல ஒரு லைன் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஸோ மார்க்கெட் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி எனக்கு இந்த இடம் லோவாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக போதில்லை, கீழே வர போது இல்லை. ஸோ அதுக்கான எனக்கு கான்ஃபிடன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரோடைய ட்ரெண்டோடைய லோ, ஒரு கிளியரான சப்போர்ட். செகண்ட் திங், ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீ லெவல். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு கிளியரான 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட்லைனுடைய சப்போர்ட்டிங் ஏரியா. இது வந்து 5 கன்ஃபர்மேஷனுக்கு மேலே கிடைச்சிச்சு. ஆஃப்டர் ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ராப் பேஸ் ரேலி, ஒரு டிமாண்ட் ஜோன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஸோ ஒரு 6 கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் மேலே தான் போகுங்கிற ஒரு குவாலிட்டியான செட்டப் எனக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ இருந்துச்சு, கண்மூடித்தனமா நம்ம ட்ரேட் எடுக்கலாமே கேட்டால எனக்கு அப்பனா ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த கன்ஃபர்மேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் கிடைச்சோடனே நான் ட்ரேடை எடுத்தேன். ஸ்டாப் லாஸை என்னோட டிமாண்டுக்கு கீழே மார்க்கெட் வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகுங்கிறத டிசைட் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஐ கேன் டிசைட் 1:3. நான் சொல்லலாம் ப்ரோ நீங்கள் 1:6 கூட வச்சிருக்கலாமே, தாராளமாக நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஏன்னா மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக இது வரைக்கும் போயிருக்கு. பட் அந்த விஷயத்த நான் ஏன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் ஒரு 10 மணிக்கு ட்ரேட் எடுத்தேன். எனக்கு ட்ரேட் முடியறதுக்கு ஒரு 11:10 ஆயிடுச்சு. ஆஃப்டர் டேட் பார்த்தீங்கன்னா மணி 11க்கு அப்புறம் நான் ஹோல்ட் பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் தூங்குனதுக்கு அப்புறம் இல்லை என்ன ரியாக்ஷன் வேண்டாம் நடக்கலாம், கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ எனிதிங் இட் வில் பி ஹேப்பன். அதனால ஓவர் நைட்ல மார்க்கெட் அடிச்சிடுங்கிற கட்டாயமும் இல்லை. எனக்கு கிடைச்ச ரிஸ்க் ரிவார்டே பெஸ்ட் ரிவார்டு நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க 1:1 பண்ண முடியாம 0.5 ரிஸ்க்ல வந்து ட்ரேட் எடுத்து அதை ப்ராஃபிட் பண்ணி நான் பெரிய ப்ராஃபிட்னு சொல்லிட்டு இருக்கு. கட்டத்துல இட்ஸ் 1:3. அதாவது நான் 1% ரிஸ்க் எடுத்தேன், 100 ரூபா ரிஸ்க் எடுத்து 300 ரூபா ப்ராஃபிட் பண்ணேன். இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறேன், 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல பாத்தீங்கன்னா இங்கேயே வரைகிறேன் நான் உங்களுக்கு. ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்ட்ல ஒரு 10 ட்ரேட் நான் எடுக்கிறேன். ஓகேவாமா?
ஸோ ஒரு 10 ட்ரேட் இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட 6 ட்ரேட் லாஸ் பண்றேன். எத்தனை ட்ரேட் லாஸ் பண்ணேன்னா 6 ட்ரேட். அப்போ எனக்கு 6% எனக்கு லாஸ் ஆகுது. இதே 4 ட்ரேட் நான் வின் பண்றேன் அப்படிங்கிறப்போ எனக்கு 12% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் எப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு 3%, அதாவது ஒரு ட்ரேடுக்கு 3%னா 4 into 3 எவ்வளோச்சு 12% கிடைக்குது. அப்போ நான் லாஸ் 6% பிளஸ் 12, அதாவது 12 லாஸை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6% ப்ராஃபிட் கிடைக்குது. எனக்கு மந்த்லி டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 10% தான். ஸோ நான் ஒரு 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் வச்சு 1 lakh நான் ப்ராஃபிட்டுக்கு எய்ம் பண்றது தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் 10 லட்சம் வச்சு நான் 20 லட்சம் பண்ணணும்னு நான் எய்ம் பண்ணல. 10 லட்ச ரூபாய் கேபிட்டலுக்கு 1 லட்ச ரூபாய் வச்சு பண்ணா 1 லட்ச ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் வந்தா போடணும். ஏன்னா நான் ட்ரேடிங்கா பிசினஸா பார்க்கறேன், கேம்பிளிங்கா பார்க்கறேன். மற்றவங்க மாதிரி 2000 3000 கட்சி நான் பெரிய பெரிய இல்லை. நான் ஒரு பிசினஸா பார்க்கறேன் அப்படின்னா நான் ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஸ்டாண்டர்டான பிசினஸ் மேன்னா அந்த ஸ்டாண்டர்டான ரிஸ்க்கை நான் எடுக்கிறேனாங்கிறத இங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் எல்லாருமே நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எல்லாருமே இப்படி பண்றேன்னு நான் சொல்லக்கூடாது. நான் ஸ்டாண்டர்டான ரிஸ்க் எடுக்கிறேன், இங்க நான் எடுக்கிறேன். எடுக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் ரேஷியோ இப்படிதான். இவ்வளவுதான். எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் ஒரு 5 to 10% மந்த்லி கிடைச்சாலே எனக்கு போடுங்க. ஏன்னா நீங்க எப்படி போட்டாலே ஒரு 10 lakh எப்படி போட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 70,000 ரூபாய் தான் கிடைக்கும். அதுல டிடிஎஸ் அந்த இதெல்லாம் போனா கையில 60,000 ரூபாய் தான் நிற்கும். வருஷத்துக்கே 6 to 7% தான் கிடைக்கிற பட்சத்துல மாசம் ஒரு 5ல இருந்து 10% கிடைச்ச சந்தோஷம் தானே. வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு பிசினஸ் திங்க் பண்ணுங்க. நான் வந்து மாசம் ஒரு 50,000 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்னுடைய மினிமம் கேபிட்டல் 5 லட்சம் ரூபாய் இருக்கணும்ல. எனக்கு கேபிட்டல் கேட்ட மாதிரி தானே எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஆனா நம்ம மக்களுக்கு அதை பத்தின அவேர்னஸ் இல்லை. ஏன்னா ட்ரேடிங்னாலே நல்ல பணம் கொடுக்குற பிசினஸ். எஸ், நல்ல பணம் கொடுக்குற பிசினஸ் தான். ஆனா அதுக்கேற்ற முதலீடும் தேவை. சும்மா ஒரு 1 லட்ச ரூபா போட்டுட்டு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அது ஷார்ட் டைம்ல எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் 1 லட்ச ரூபா போட்டு 5 வருஷத்துக்கு மேலே அதை 10 லட்சமோ 20 லட்சமோ மாற்றுவோம்னு நினைச்சா கரெக்ட். புரியுங்களா? ஷார்ட் டைம் பீரியட்ல பெரிய ப்ராஃபிட் பண்ணணும். சின்ன கேபிட்டலை வச்சு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. ஆனா ஒரு பெரிய கேபிட்டலை வச்சு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் டேக்கிங் த டைம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டைம் எடுக்கும். ஸோ எந்த ஒரு ட்ரேடரா இருந்தாலும் லாஸ் ஆகும். லாஸையும் நான் ஓவர் கம் பண்ணணும், அதே சமயத்துல ப்ராஃபிட்டையும் நான் ஓவர் கம் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்துலலாம் நீங்க தெளிவா இருந்தாதான் உங்களால ட்ரேடிங்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னியை டிராவல் பண்ண முடியுமே தவிர எல்லாத்தையும் நான் டிராவல் பண்ணுவேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா அதை குவான்டிட்டிஸ் ஆஃப் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நம்பர்ஸை பார்த்து போகணும்னு நினைக்காதீங்க. நான் நம்பர்ஸை காமிச்சுதான் நான் இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என்னோட கேபிட்டலுக்கு ஏற்ற ரிவார்ட் நான் 1 lakh கேபிட்டல் வச்சிருக்கேன். அதுக்கேற்ற ரிவார்டை நான் பேஸ் பண்ணதுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? 28,000 எனக்கு ரொம்ப பெரிய காசு. உங்களுக்கு பெரிய காசா இல்லாம வேணா இருக்கலாம். எனக்கு அது ரொம்ப பெரிய காசு தான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லாமே என்னுடைய ஹார்ட் ஒர்க் ஏர்னிங் மணினால தான் நான் இவ்வளோ இது சொல்றேன். அதே மாதிரி தான் நீங்களும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஏர்ன் பண்றோம். 1 ரூபாய் ஏர்னிங்குமே ஒரு பெரிய ஏர்னிங். அதனால உங்களோட ஏர்னிங்கை எப்படி சேஃபா பார்த்துக்கணும். அதனால நான் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரேடிங்குள்ள வரீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஆனா நம்ம மக்கள்கிட்ட அந்த ரூல் தான் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எனிவே இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணா நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆவீங்க. எனவே